அலெக்ஸு, சொல்லு. எதுக்கு கால் பண்ணியிருந்த? நான் இப்பவே வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். சீக்கிரம் போகணும். என்னன்னு சொல்லு. ராதா, இதெல்லாம் உனக்கு தேவையா? சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. ஏன் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த லைஃப்ல இருக்கணும்? நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்பினேன், நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுக்க? அலெக்ஸ், நீ என்ன லூசா? இன்னுமா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை மறந்துட்டு உன் லைஃபை போய் பாரு. ராதா, ஏன் ராதா இப்படி சிரிக்கிற? ராதா, நான் உன்னை உண்மையாவே இன்னும் விரும்புறேன். ராதா, வேண்டாம் ராதா, அவனை விட்டுட்டு வா. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ ஐயோ, அலெக்ஸ், ஏன் அலெக்ஸ் நீ இன்னும் இப்படியே இருக்கிற? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ராதா, உனக்கு என்னைய பார்த்தா காமெடியா தெரியுதா? எதுக்கு நீ சிரிக்கிற? பின்ன சிரிக்காம என்ன செய்வாங்க? எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சு. நான் அவரை கல்யாணம் பண்ணி என் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் சந்தோஷமா இல்லைங்கிறத நீ எதை வச்சு சொல்ற? நீ போய் உன் வாழ்க்கையை பாரு. சும்மா லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் சிரிக்காம என்ன செய்வாங்க? ராதா, நீ கண்டிப்பா அந்த ஆள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. ராதா, அந்த ஆளோட வயசு என்ன, உன் வயசு என்ன? சொன்னா புரிஞ்சுக்க ராதா. ஏன் ராதா இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்க? அன்னைக்கு தான் பைத்தியக்காரத்தனமா இந்த முடிவு எடுத்த, இன்னைக்கு நீ இப்படி இருந்தா? ராதா ப்ளீஸ், இது வேண்டாம். அது அந்த ஆளோட குடும்ப லைஃபையும் பாதிக்கும். அந்த ஆள் அவர் ஒய்ஃபு குழந்தைன்னு சந்தோஷமா இருந்துட்டு போறாரு. விட்டுட்டு வா ராதா. இன்னைக்கு தான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அவன்கிட்ட போட்டு கொடுப்போம். சரிப்பா, நான் கிளம்புறேன். ரொம்ப டைம் ஆயிட்டு. இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம். ராதா, நீ எனக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற. ஏன் ராதா இப்படி நடந்துக்கிற? நான் உன்னைய சின்சியரா லவ் பண்றேன், என்னை புரிஞ்சுக்கோ ராதா. அலெக்ஸ், நீ மாறவே இல்லை. ஏன் அலெக்ஸ் இப்படி இருக்கிற? உன்னை நீ மாத்திக்கோ, இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ராதா, எனக்கு எல்லாமே நீ தான். நான் உன்னைய தான் நம்பி இருக்கிறேன். ப்ளீஸ், ஏன் ராதா, உன்னைய நீ மாத்திக்க ராதா. ராதா, இந்த லைஃப் வேண்டாம், புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத கேளு. நான் உனக்காக எவ்வளவு நாள்னாலும் காத்திருப்பேன். நீ திரும்ப என்கிட்ட வருவேன்னு என் உள் மனசு சொல்லுது. கண்டிப்பா நான் அதுக்காக காத்திருப்பேன். அலெக்ஸ், நீ என்ன முட்டாளா? ஏன் இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுக்கிற? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் நடக்காது. சரி, உனக்கு இதுக்கு மேலே என்னால் புரிய வைக்கவும் முடியாது. எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் இன்னொரு நாள் உன்கிட்ட பேசுகிறேன். நான் கிளம்புறேன். ராதா, உனக்கு புரியாது. நீ புரியுற நேரம் சீக்கிரமா வரும். நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். வேண்டாம் அலெக்ஸ், யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போகிறாங்க. நான் டாக்ஸியில் போய்க்கிறேன். நீ தான் யாருக்கும் பயப்பட மாட்டியே, பின்ன என்ன? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வ. பின்ன நீ ஏன் மற்றவங்கள பற்றி கவலைப்படுற? வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம் அலெக்ஸ், நான் டாக்ஸியில் போய்க்கிறேன். நீ கிளம்பு. சரி, உன் பிடிவாதத்தை மாற்ற முடியாது, நான் வரேன். யாரா இருக்கும்? இவன்ட்ட நின்று பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. முதல்ல அவன்கிட்ட ஃபோனை போட்டு விசாரிப்போம். அத்தை, அத்தை, அத்தை. என்ன? சொல்லுங்க. என்னத்த இப்படி கேக்குறீங்க? ராதா எங்க போனா? உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாளா? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்டலாம் எதுவும் சொல்லலை. எதுக்கு கேட்குறீங்க? இல்லத்த, ராதாவை ராதாவை சூப்பர் மார்க்கெட் பக்கம் பார்த்து தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். கூட வேற ஒரு பையன் இருந்தானா. அதான் ராதா எங்கே போனா, உங்கள்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாளா? யாரும் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னாளா அப்படின்னு கேட்குறேன். ஐயோ அம்மா, அட பாவி மனுஷா, என் மவளை இப்படி தப்பு தப்பா பேசுவேரா? எவ்வளவு இருக்கு? நீர் தானே ஆசைப்பட்டு 2ஆம் தரமா கட்டிக்கிட்டேரு. நானா கட்டிக்க சொன்னேன்? என் மவளை இவ்வளவு கேவலப்படுத்திட்டேரு. ஐயோ, நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? ஏ பாவி மனுஷா, நீ நல்லா இருப்பியா? என் மவ எவன் கூடயோ சுத்திக்கிட்டு அலைதான்னு சொல்லுதியே. உனக்கு எவ்வளவு இருக்கு? அத்தை, நான் எங்க அப்படி சொன்னேன்? நீங்க எதுக்கு இப்படி அழுறீங்க? நான் சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல. நான் சும்மா என் ஃப்ரெண்டு சொன்னானே, உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாலான்னு தானே கேட்டேன். ஐயோ அக்கா, நான் இன்னும் உசுரோட இருக்கணுமா? ஏக்கா, இந்த விஷயத்தை கேளுக்கா. ஐயா அக்கா, என் மாவா எங்கேயோ போய் நின்று எவங்கடையோ கூத்தடிக்கிறான்னு சொல்றானே. பாவி, நீ நல்லா இருப்பியா? உன்னை நம்பி கெட்டுனதுக்கு. இது என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி அழுற? என்ன சொல்லிட்டாரு? இது என்னன்னு சொன்னா தானே தெரியும். அக்கா அக்கா, அது ஏங்க கேட்குற? என் வாயால் எப்படி சொல்லுவேன்? ராதா கேட்டிருந்தா துடிச்சு போயிருப்பாளக்கா. என் மாவா சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட போய் எவங்கிட்டயோ நின்று பேசி கூத்தடிக்கிறா. உங்க மாவா இப்படி எவன்டையோ சிரிச்சு சிரிச்சு பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காளாம். அது எவன் அப்படின்னு கேட்குறாருக்கா. என் மாவளை சந்தேகப்பட்டுட்டாருக்கா. என் மாவளை அதிகமா
சொல்றாருக்கா. அது எங்கக்கா போய் சொல்லுவேன்? மம்மி என்னாச்சு மம்மி? ஏன் மம்மி அழுறீங்க? ராதா ஏட்டி வந்துட்டியா? இந்த மனுஷன வயசு வித்தியாசம் பார்க்காம நீ கேட்டுட்டதுக்கு என்னவளாவா சொல்லிட்டாண்டி. என்னால அவசரோட இருக்க முடியாது ராதா. நம்ம குடும்பத்துல யாராவது இந்த பேச்சை கேட்டிருக்கோமா? நான் எங்க போய் சொல்ல ராதா? நீ அவன் கூடயோ நின்று கூத்தடிச்சு எவனையோ இழுத்துட்டு போறா மாவா. ஒண்ணு தெரியாம நீ வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிய. அவளுக்கு ஒழுக்கமே இல்லைன்னு கேக்குறாண்டி. இது எங்க போய் சொல்ல? உங்களுக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி உளறீங்க? நான் ராதாவை எங்கன்னு தானே கேட்டேன். ஏன் ராதா, நான் உன்னை எங்கன்னு தான் கேட்டேன். நிப்பாட்டுங்க, சும்மா உளறாதீங்க. எங்க அம்மா எப்பவும் போய் சொல்லாது. நீங்க என்னத்துக்கு இப்படி நடிக்கிறீங்க? நீங்க ஏதாவது சொல்லிருப்பீங்க. சொல்லாம எங்க அம்மா எப்படி கேட்கும்? பத்தியாடி நான் போய் சொன்னேன்னு சொல்றாரு. நீ வர்றதுக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசினாரு. ஓ மாவா படிக்கிற காலத்திலேயே சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனாலும் சரி போனா போகுது. எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சுன்னு நான் கேட்டுனேன். இன்னைக்கு காலங்காத்தால எவன் கூடயோ போய் கூத்தடிச்சிட்டு நிக்கால. எனக்கு வயசாயிட்டு இப்பதான் அவளுக்கு தெரியுதா எவனையும் இழுத்துட்டு ஓட போற மாதிரிலாம் இருக்கு. ஓ மாவா சொல்லாம பெரியாம ஓடி போயிருவான்னு சொல்லுதான் அப்படி. சத்தியமா சொல்றேன் ராதா, நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை. ராதாவை எங்கன்னு தான் கேட்டேன். உங்க அம்மா என்னமோ காரணத்துல இப்படியெல்லாம் போய் பேசுது. உங்க அம்மாட்ட ஒழுங்கா விசாரி. வாய முடிங்க. உங்களுக்கு நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன்னு யார் சொன்னா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்னைய வேவ பாக்குறீங்களோ? நீங்க என்னைய வேவ பார்த்துட்டு எங்க அம்மாவை குத்தம் சொல்றீங்க. எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? சீ, நீ எல்லாம் நல்ல மனுஷன் தானே நினைச்சேன். இந்த அளவுக்கு என்னைய சந்தேகப்படுறீங்க. உனக்கு என்ன சந்தேக புத்தி வேண்டி கிடக்கு? நான் எங்க போனாலும் வீட்டுக்கு வருவேன் நினைச்சிட்டு இருக்க வேண்டியதானே? எப்படி நீ எங்க அம்மாட்ட போய் உன் மாவா எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாலும் விசாரிச்சிருக்கேன். இல்லாம எங்க அம்மா பொய்யெல்லாம் சொல்லாது. எங்க அம்மா இது வரைக்கும் ஒரு நாள் கூட போய் பேசினது கிடையாது. எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உமரை பத்தியும் தெரியும். ச்சே, நீங்களாவது என்ன நம்புங்க. இந்த அத்தை எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுதுன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு சொன்னான்னா ராதா சூப்பர் மார்க்கெட் கிட்ட நின்று யாருக்கிட்டயோ பேசி பேசி சிரிச்சிட்டு நிக்கிறான்னு. அதை தான் நான் கேட்டேன், ராதா எங்க போனான்னு. அதுக்கு இவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த அளவுக்கு ராதா முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க. யார் சொல்றது உண்மையோ எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நீங்க கேட்டது தப்பு மாப்பிள்ள. ராதா எங்கனாலும் போயிருக்கலாம், யாருக்கிட்டனாலும் பேசி சிரிச்சிருக்கலாம். நீங்க கேட்டது தப்பு. எப்படி? நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்ட மாதிரி தானே கேட்டிருக்கீங்க. நீங்க இப்படி பேசுனது தப்பு தான். நான் அதை சரின்னு சொல்ல வரல. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் உங்ககிட்ட அந்த மாதிரியே பேசுனேன். மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஒழுங்கா போய் உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி நிறைய அடியை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். ராதா நான் சொல்கிறது தான் நம்புவா. புரிஞ்சுதுல்ல? போ. இதெல்லாம் உங்க நாடகம் என்ன? ராதா இங்க வந்து பாரு உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு. ராதா பாருடி, இந்த ஆளு மறுபடியும் ஆரம்பிக்காரு. ஆத்தா நீ ஒழுங்கா இருந்தா அவன் மாவா ஒழுங்கா இருந்திருப்பான்னு சொல்லுதாருடி. ராதா நீ ரெண்டாவது தரமா இப்படி கேட்டி நான் இந்த வாடு வாடணும்னு இருக்கேன். வெளியே போங்க. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மாவை மாறி மாறி அழ வைப்பீங்க. உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. இனி எங்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. வெளியே போங்க. ராதா தப்பு பண்ற ராதா, புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா நல்லா நடிக்கிறாங்க ராதா. நீ இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க, நீ இல்லாத போது இன்னொரு பேச்சு பேசுறாங்க. என்னைய இந்த வீட்டை விட்டு மரியாதையா வெளியே போய் உன் பொண்டாட்டி கூட கொடுத்து நான் நடத்து, இவளை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ராதா. பாருடி என்ன பேச்சு பேசுறாருன்னு. நான் அவ கூட இந்த சேர்ந்து குடும்பம் நடத்துதா இருந்தா நான் ஏன்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் விருப்பப்படி சந்தோஷமா இருன்னு தானடி சொன்னேன். பாருடி இந்த ஆளு என் மேல இல்லாத பழியெல்லாம் போடுறாரு. இது நான் எங்க போய் சொல்ல? நான் உசுரோடவே இருக்க கூடாது. இந்த ஆளு என்னையே எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறான். மரியாதையை வெளியே போங்க. எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நாடகம் ஆடாதீங்க. உங்களுக்கு திடீர்னு உங்க பொண்டாட்டி ஞாபகம் வந்துட்டோ? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல. என்னமோ பண்ணு. மம்மி நீ ஏன் மம்மி அழுற? சும்மா அழுதுட்டு இருக்காத. போ மம்மி, போய் வேலையை பாரு. என்னதான் நடக்குதோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அக்கா நீங்க சொல்லி கொடுத்தபடி எல்லாம் பேசியாச்சு. கவலையை விடுங்க. என்ன நடக்குன்னு இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்தா தெரியும். அலெக்ஸ், நான் சொல்ற நேரம் மட்டும் நீ ராதாட்ட போய் பேசிட்டு இரு. அது போதும். அவன் மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வரும்.
ராதா அந்த ஆளை விட்டுட்டு நிரந்தரமாக உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிப்பா. உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. இதை தான் நானே எதிர்பார்த்தேன். அந்த ஆளு ஃபேமிலியோட சேர்த்து வைங்க. எனக்கு ராதா என் கூட வந்தா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உனக்கும் ராதாக்காவும் தானே அக்கா இவ்வளவு கஷ்டப்படுது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பின்ன எல்லாம் நல்லபடியா நடக்கும். கொஞ்ச நாள் பொறுமையா இரு. சரி வரட்டும். ராதாவோட அம்மா வந்தாதான் என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியும். அதாக்கா, அக்கா, என்ன கவிதா சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? அதை கேட்கறதுக்கு தான் நாங்கெல்லாம் ஆர்வமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன ராதா சண்டை கிட்ட போட்டாளா அந்த ஆள்கிட்ட? அந்த ஆள் என்ன சொன்னாரு? என்ன நடந்துச்சு? அக்கா அதை ஏன் கேட்குற? எக்கா அன்னைக்கு பிச்சு உதறிட்டக்கா. நீ என்ன சொல்லி கொடுத்தியோ அதுபடி நடிச்சிட்டேன். எக்கா அந்த ஆளு ராதா எங்கே போனான்னு தான் கேட்டாரு. எங்கேயோ சூப்பர் மார்க்கெட் கிட்ட நிற்கிறாளாமே அப்படின்னு தான் சொன்னார். நான் அந்த ஆளை அவர் சந்தேகப்பட்டு கேட்குறாரு அப்படி இப்படின்னு ஊதி பெருசாக்கிட்டேன். ராதா அதை கேட்டு அதிர்ச்சியில் மரியாதையாக வெளியே போயா அப்படின்னு அவனை பிடிச்சி கத்திட்டா. சூப்பர், இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். அவன் மூக்கு ஓடப்படணும், அப்பதான் அவனுக்கு பொன்னியோட அருமை புரியும். ஆமாக்கா, அந்த ஆளை என்ன பாடு படுத்தி எடுக்கணுமோ எல்லாம் படுத்தி அந்த ஆளை துரத்தி முடிக்கணுக்கா. அப்பதான் என் மவன் நிம்மதியா இருப்பா. சீக்கிரம் உன் மவளையும் அந்த ஆளையும் பிரிச்சு உன் மவளை இந்த நிக்கிறான இந்த பையன்தான் அவளை விரும்புறான். நீ பார்த்துக்க. அலெக்ஸ் இவன் பேரு, நல்ல பையன். இவனுக்கே கட்டி வை, உன் பொண்ணு நல்லா இருப்பா. அக்கா எங்களுக்கு இனிமே எல்லாமே நீ தான். நீ என்ன செய்யணும்னு சொல்றியோ அதை நான் செய்யறேங்க்கா. இன்னைக்கு வெளியே போன அவனை நிரந்தரமா வெளியே துரத்தணும். ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் மவட்ட எக்காரணத்தை கொண்டும் மாட்டிக்கிடாத, அப்புறம் எல்லாம் தலைகீழா மாறிடும். உன் மவளுக்கு சந்தேகம் வர்றபடி நடந்துக்காம இரு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எக்கா அவளுக்கு என் மேல சந்தேகம் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அந்த ஆளை இந்த வீட்டை விட்டு துரத்து. அவரு பொன்னி கூட போய் வாழட்டும். முதல்ல அந்த ஆளை துரத்துனா எனக்கு போதும். என் மவா எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆளு பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்தா அது போதும் எனக்கு. அப்போ நான் கிளம்பட்டா? நான் ரொம்ப நேரம் இங்கே இருந்தா சந்தேகம் வந்துடும். அடுத்தால என்ன பிளான்னு நீ யோசிச்சுட்டு அப்புறமா என்கிட்ட சொல்லு. நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே நடத்தி முடிக்கிறேன். சரிடி கவிதா, நீ கிளம்பு. அப்போ நானும் கிளம்ப தான் செய்யணும். நீ முதல்ல போ, அப்புறமா நான் போகிறேன். சரிக்கா, அப்போ நான் வரேன். ஆண்டி, அப்ப நானும் கிளம்புறேன் ஆண்டி. சரி அலெக்ஸ், எதுனாலும் நான் உனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன். இப்போ நீ கிளம்பு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ராதா கிட்ட உளறிடாத. அப்புறம் ராதா உனக்கு கிடைக்க மாட்டா. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. நிச்சயமா சொல்ல மாட்டேன் ஆண்டி, நான் வரேன். சரிப்பா, போயிட்டு வா. தம்பி, அடுத்தால இப்போ அவன் எங்கேயாவது உட்காந்துருப்பான். நீ அவன்கிட்ட போய் பேச்சு கொடு. எனக்கு என்னமோ அவள் சரியாக படலை. அவளை ஏற்கனவே 2-3 இடத்துல நான் அந்த பையனோட பார்த்தேன். ஆனால் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாளா, அதான் என்னமோ ஏதோன்னு நினச்சி நான் உன்கிட்ட கேட்டேன். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. வேற என்ன பண்ணுறது, நீ உன் பொண்டாட்டியை வேற விட்டுட்டு வந்துட்டியா. இப்போ இவளை கட்டிக்கிட்ட, இனி இவளையும் விட்டுட்டு ஓட முடியாதுல்ல. அதனால தான் சரி போனா போதுன்னு கண்டும் காணாத மாதிரி இரு அப்படின்னு சொல்லு. ஆமாக்கா, இந்த மாதிரி நான் பேசுறேன் அவன்கிட்ட. அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். சரி தம்பி, பார்த்து பக்குவமா பேசுங்க. அவன் மனசுல சந்தேகத்தை தூண்டி விடுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு என்ன பண்ணணும்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. ஹலோ. ஆ ஆ ராதாம்மா, நான் தரலதா பேசுகிறேன். ஆ என்னது கேட்கலையா? ஆ ஆ ஆ சரி, வாங்க வாங்க. ஆ என்ன உங்கள் மாவா இருக்காளோ? வெளியே வந்துட்டீங்களா? ஆ சொல்லுங்க. ஆ கேட்குது. ஆ இல்லை எனக்கு கேட்குது. ஆ கவனமாக இருங்க, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஆ பார்த்துக்கோங்கண்ணே. ஆ அவன் வெளியே வந்ததும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஆ ஆமாம், ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், ஏதாவது சொல்ல பார்ப்பான். ஆ சரியாக சொன்னீங்க. ஆ சரி, அப்போ நான் வச்சிடுறேன். ஆ சரி. பரவாயில்லையே, இவங்க கொஞ்சம் உஷார் தான். நம்மளோட படுக்கில்லாடியாக இருப்பாங்க போல இருக்கு. சரி, நல்லது தான். எப்படியாவது சீக்கிரம் ஒன்று மாட்டணும். ம்
இந்த பொன்னி வேற வீச்சத்துல எல்லாம் கிடக்கா. அவளையும் அவன் மவளையும் இன்னைக்கு இவன் கண்ணு முன்னாடி வர வைப்போம். சரி, முதல்ல வசந்திக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். ஏன் வசந்தி, நான் தான். நேத்தே சொன்னோம்ல, ஞாபகத்தில் இருக்குல்ல? இல்லை, ராதாம்மாட்ட சொல்லிட்டேன். ஆமாம், அவங்க எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே பொன்னியையும் பொன்னி மவளையும் கடைக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பு. என்னது, மவளை கூட்டிகிட்டு போக மாட்டாளா? ஏய் கூறு கட்டவள, முதல்ல அவன் மவ தான் கண்ணில் படணும். ஆமாம், அப்பக்காரனுக்கு அப்பதான் பாசம் வரும். கத்துவாளா? அவ கத்திட்டு போறா, அவ சேர்ந்து வாழ மாட்டான்னு தான் சொல்லுவா. அதுக்காக நம்ம எப்படி விட முடியும்? கூறு இல்லாதவளை. அட கூறு கட்டவள, நான் சொல்றதை கேளு. அப்படி யார் சொன்னா? இல்லையே, எப்போ? ஆமா, அவ என்கிட்டயும் அப்படித்தான் சொல்லிட்டு கிடக்கா. அதுக்காக அவளை எப்படி அப்படியே விட்டுற முடியும்? ஆமா, அவ அப்படித்தான் சொல்லுவா. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அனுப்பு. ஆமா, அவன் வெளியே வந்த உடனே நான் ஃபோன் போட்டு சொல்றேன். சரி சரி. ஆமா, கழுதை கட்டா குட்டி சவரு, வேற எங்க போக போறான்? ஆமா, அவன் ஃப்ரெண்டை போக சொல்லியிருக்கோம்ல, அந்த பார்க்கில் தான் உட்காந்துருப்பான். சரி, நான் ஃபோன் பண்ணுதேன். ஆமாம், வீட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசாத. சரி, கவனமாயிரு. சரி சரி. சரி. சரி, வச்சிரு. சொல்றது எவ்வளவு கேட்காளா? இவ்வளோ சரி பண்ணுறதுக்குள்ளேயும் நமக்கு பெரும்பாடாக தான் ஆகி போயிடுது. என்ன செய்ய? எப்படியாவது நல்லது நடந்தா சரிதான். ராதா, கொஞ்சமாவது நான் சொல்றதை கேளு ராதா. உங்க அம்மா ஏதோ திட்டம் போட்டு நடிக்குது ராதா. ராதா ப்ளீஸ் ராதா, நான் சொல்றத காது கொடுத்து கேளு. வேணும்னாலும் நீ மறைஞ்சிரு. உங்க அம்மா இப்போ வரும். வந்ததும் என்கிட்ட எப்படி பேசுதுன்னு மட்டும் பாரு. ப்ளீஸ் ராதா, ஒரே ஒரு தடவை எனக்காக நீ மறைஞ்சிரு ராதா. ப்ளீஸ் ராதா. நேத்து தான் ஏதோ கோவத்துல என்கிட்ட அப்படி நடந்துகிட்ட. ஆனா இப்போ பாரு, நான் உண்மையை வெளியே கொண்டு வரேன். ப்ளீஸ் ராதா, நீ மறைஞ்சு இரு ராதா. உங்க அம்மா எப்படி பேசுதுன்னு மட்டும் பாரு ப்ளீஸ். அதையும் பார்ப்போம். மம்மி, மம்மி, எனக்கு காஃபி வேணும். மம்மி, காஃபி எடுத்துட்டு வா. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருக்கணும். அப்புறம் இருக்கு, நான் பாத்ரூம்ல இருக்கேன், நகர்ந்து போங்க. நடப்பாவி, இவங்கள உட்காந்துருக்கான். அவளை எங்க ஆளை காணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் நடிக்கிறாவளோ? எப்படியும் பாத்ரூம்ல தான் இருப்பா. கொஞ்சம் உஷாராகவே இருக்கும். சாப்பிட்டீங்களா? காஃபி கொண்டாங்க அத்தை. அத்தை, அவ தான் காஃபி கேட்டா. நான் குடிச்சுக்கிறேன். நீங்க அவளுக்கு வேற கொடுங்க, சரியா? என்ன மாப்பிள்ள, அவ குடிச்சா என்ன, நீங்க குடிச்சா என்ன? இந்தாங்க குடிங்க, அவளுக்கு வேற போட்டு கொடுத்துக்கிறேன். மாமியா கிழவி பிரமாதமா நடிக்கிறாள. சரி, நம்மளும் நடிப்போம். அத்தை, நானும் ராதாவும் எங்கேயாவது படத்துக்கு போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வரட்டா? ஏன் மாப்பிள்ள என்கிட்ட கேக்குறீங்க? என் மகளை நீங்க வெளியே கூட்டிட்டு போறீங்கன்னா நான் என்ன வேண்டானா சொல்லுவேன்? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. நிஜமாவா சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள, நீங்க இப்படி யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்க? இனி சந்தேகமாவே பாக்குறீங்களே, என்னத்துக்கு? நான் என்ன சொல்ல போறேன்? என் மாவா தான் உங்களை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா. என் மாவா சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க என் மாவா கூட நீண்ட கால சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வேற என்ன ஆசை வந்துட போகுது? புரியாம திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கீங்களா மாப்பிள்ள? எதுக்கு? நேத்து கூட அப்படித்தான் என்னமோ நான் சொல்ல அதெல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு என்னாச்சுன்னு யானே பயந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்க. இப்போவாது தெளிவா பேசுறீங்களே. சந்தோஷமா என் மாவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ள. மாமியா கழுவி எம்பட்டு உசாரா பேசுது. இப்ப ராதா வந்தா நம்மள கொலையே பண்ணிடுவா. வேற ஏதாவது போட்டு வாங்குவோம். அத்தை, ராதாக்கு உங்க இஷ்டப்படி வேற கல்யாணம் பண்ணி வைங்க. நானு ராதாவை விட்டுட்டு போலான்ட்டு இருக்கேன். எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைகள் நினைப்பு வந்துட்டு நான் போலான்னு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பேச்சு பேசுறீங்க? முதல்ல போய் வாயை கழுவுங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வேணும்னா என் மவளை கெட்டிக்குவிய, வேண்டானா என் மவளை விட்டுட்டு போவீடோ? என்ன பேச்சு இது? இன்னொரு தடவை இப்படி பேசி பாருங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. மீ,
என்னாச்சு மம்மி? ஏன் மம்மி இப்படி கத்துற? உன் புருஷனுக்கு நல்ல கிறுக்கு பிடிச்சு போச்சு. அந்த ஆளை விசாரி. அதை விட்டுட்டு என்னைய விசாரிக்கிற? எவ்வளவு திமிர் இருக்கு இந்த ஆளுக்கு. வேணும்னா உன் கூட வாழ்வம் பாரு, இல்லைன்னா உன்னைய விட்டுட்டு போய் அவர் பொண்டாட்டி கூட சேர்ந்து உட்காந்துக்கிடுவாரு. இப்போ பொண்டாட்டி ஞாபகம் வந்துட்டு போல, பொண்டாட்டி கூட போப்பாராம் உன்னைய விட்டுட்டு. உனக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னைக்கு இந்த பேச்சு பேசுவாரு. மம்மி நீ கோவப்படாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன். மம்மி போ மம்மி. இல்ல ஆளை தான் கெட்டுனேன். இந்த ஆளு நினைச்சா இங்க இருப்பாரு, இல்லைன்னா அங்க ஓடுவாரு. என்ன செய்ய சொல்ற என்னைய? ச்சே. ராதா, என்னை அப்படி முறைக்காத ராதா, நிஜமா தான் சொல்றேன். நேத்து உங்க அம்மா அப்படிதான் பேசுச்சு. இன்னைக்கு நானும் பேசி பேசி பாக்குறேன், பேச்சு கொடுத்து கொடுத்து பாக்குறேன், எதுவுமே மாத்தி பேச மாட்டுக்கு. ஒருவேளை நீ உள்ள இருக்கிறது தெரிஞ்சு உங்க அம்மா நேக்கா நடிக்குதோ என்னமோ. சாம போயிருங்க. எனக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. எனக்கு உங்களை பத்தியும் நல்லா தெரியும், எங்க அம்மாவை பத்தியும் நல்லா தெரியும். நான் சொன்னா நீங்க எங்க என்னையவே பிளேட்டை மாத்தி போடுறீல, அப்போ எவ்வளவு இருந்தா எங்க அம்மாவை சொல்ல மாட்டியே? போங்க, உங்க வேலையை போய் பாருங்க. நடிக்கிறாங்களாம்ல, நடிக்கிறாங்க. அடப்பாவி, மாமியா கிளவி டபுள் ரோல் போடுதே. இத சொன்னா மட்டும் இப்ப இவன் மாவா நம்பிடுவாளா என்ன? உனக்கு என்ன வந்துச்சு? நம்ம வேலையை போய் பார்ப்போம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி டல்லா உட்காந்துருக்க? எப்பவும் கலகலன்னு இருப்ப, எதுக்காக இப்படி உட்காந்துருக்க? வா உட்காரு. என்னத்த சொல்ல சொல்ற? என்னெல்லாமோ நடக்குது எங்க வீட்டுல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வர வர என் மாமியாரு நடந்துக்கிற விதமே சரியில்லை. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது ஒன்னும் புரிய மாட்டுக்கு. எல்லாருக்கும் பொண்டாடி தான் பிரச்சனையா இருக்கும், உனக்கு மாமியாரு என்ன? மாமியார் அப்படி என்ன பண்ணுது? எங்க மாமியாருக்கு நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நேத்து நீ ராதாவை பார்த்தேன்னு ஃபோன் பண்ணி சொன்னியா? அத நான் அப்படியே ராதா அம்மாட்ட போய் ராதா எங்க போயிருக்கா, ராதாவை பஜார்ல பார்த்ததா சொன்னா என் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க தான்ப்பா செஞ்சேன். ஐயோயோயோ, கேட்டதுக்கே அழுது பொண்ணு என் மவளை அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், அப்படி இப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அந்த நேரம் பார்த்து ராதா வந்துட்டா. அவ்வளவுதான், வேற வினையே வேண்டாம். எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும், நீங்க தான் தப்பா சொல்லியிருப்பீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யனே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டுக்கு. என்ன சொல்றப்பா? இப்படி இல்லாம நடக்கும்? நான் இதுக்கு முன்னாடியே 4-5 இடத்துல இந்த ராதா பொண்ணையும் இந்த பையனையும் பார்த்துருக்கேன். நேத்தே நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்புறம் எனக்கே பொறுக்க முடியல. அதனாலதான் சரின்னு ஃபோன் போட்டு சொன்னேன். இந்த ராதா பொண்ணு சரியில்லை. ஒழுங்கா உன் பொண்டாட்டி கூடயே நீ இருந்திருக்கலாம். உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்க தெரியுமா? அவ பேச்ச இப்ப எதுக்கு எடுக்கிற? விடு. அவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே. வேற என்ன பண்றது? இவ மேல ஆசைப்பட்டு இவளை கட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு பாரு. இந்த ராதா பொண்ணு சரியில்லைன்னு தான்ப்பா நினைக்கிறேன். நீ எதுக்கும் யோசிச்சுக்கோ. நீ இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி உட்காந்து கஷ்டப்படுவ? சனியை விட்டுச்சுன்னு விட்டுட்டு வெளியே வரப்பாரு. நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை. அவ நல்லவ தான். எங்கிட்டலாம் அவ நல்லா தான் பேசுறா, நல்லா தான் நடந்துக்கிறா. எனக்கு என்னமோ அவங்க அம்மா தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணுதோன்னு சந்தேகமா இருக்கு. நான் சொன்னா நீ கேட்கவா போற? 2-3 இடங்கள்ல அவளை பார்த்துட்டு எனக்கு பிடிக்காம தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அது போக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை கொஞ்சம் தப்பா தான் சொன்னாங்க. அதனால தான் சரி அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தடுமாறிக்கிட்டு வரேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. என்ன சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? இப்பா நம்ம ஊரு இவ்வளவு சின்ன ஊர் தான். என்னமோ பெரிய சிட்டி மாதிரி இங்க நடக்கிறது அங்க தெரியாது, அங்க நடக்கிறது இங்க தெரியாதுங்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க உள்ளது யார் யாரு, யார் வீட்டு பிள்ளைகளு, எங்க போகுது, எங்க வருது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாமலாம் சொல்லுவாங்க. நீ எங்க கேப்ப? என்னமும் பண்ணு. எனக்கும் அவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அன்னைக்கு கூட அந்த பார்ட்டியில வச்சு அந்த பசங்க சொன்னாங்க. நான் தான் அதை பெருசுபடுத்தலை. எனக்கும் ஒரு மாதிரி ஏதோ யோசனையா தான் இருக்கு. அங்க பாரு, பொன்னி சிஸ்டர் தானே போயிட்டு இருக்காங்க. உன் மவா போறா பாரு. என் மவா எப்படி வளர்ந்துட்டானே? நல்லா வளர்ந்துருக்காளா? பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்கிட்ட பேசுவாளோ பேச மாட்டாளோன்னு தான் தயக்கமாகவே இருந்துச்சு. போய் பேசுடா. ஓ மவா உங்ககிட்ட பேசாம யாருக்கிட்ட பேச போறா? நீ பொன்னிகிட்டையாவது பேச வேண்டாம், உன் மவாட்டையாவது போய் பேசு போ. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எலும்பி போ. இல்லடா, பொன்னி சத்தம் போடுவா. அதான் சத்தம் போட்டுட்டு போறாங்க. போ
உன் மாவா போறா, அவட்ட கூட பேச மாட்டியா? போய் பேசு போ. சரி சரி, நான் போறேன், நீ இரு. அம்மா அப்பா வர்றாருமா. அம்மா அப்பா வர்றாருமா. ஆய முடு. யார்டி உனக்கு அப்பா? அப்பாவும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அந்த ஆள்கிட்ட பேசினேன், அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா ப்ளீஸ்மா, அப்பா பாவம்மா. அம்மா பேசுமா. பாப்பா சும்மா இருக்கணும். அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு, அடி பின்னி போடுவேன் பார்த்துக்க. அந்த ஆளு உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாரு. இப்போ உனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுதோ? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கம்மனு வா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம். அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போவார். நீ பொன்னி, நல்லா இருக்கியா பொன்னி? பொன்னி எப்படி இருக்க பொன்னி? பாப்பா எப்படிம்மா இருக்க? பொன்னி ப்ளீஸ் பொன்னி, 2 வார்த்தை பேசு பொன்னி. பொன்னி ப்ளீஸ் பொன்னி, பாப்பாட்டையாவது பேச விடு பொன்னி. பொன்னி யோ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்பதான் மவளும் பொண்டாட்டியும் கண்ணுக்கு தெரியறாளோ? உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. நான் தான் நீ வேண்டாம், உன் தொல்லையே வேண்டான்னு ஒதுங்கி தானே இருக்கிறேன். இன்னும் ஏன் என்னைய வந்து தொந்தரவு படுத்துத? வேலைக்கு போயா. அம்மா அப்பாம்மா. அம்மா அப்பாம்மா. அப்பா உனக்கு யாரும் கிடையாது, உனக்கு அம்மா மட்டும்தான். பேசாம வாயை மூடிட்டு வா. பொன்னி என்னை மன்னிச்சிரு பொன்னி, ஏதோ ஒரு இதுல தப்பு பண்ணிட்டேன் பொன்னி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நீ என்கிட்ட பேசாட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை பாப்பாட்ட பேச விடு பொன்னி. பொன்னி ப்ளீஸ் பொன்னி. நீ எங்களுக்கு நல்லது செய்யறதா இருந்தா என்னையும் என் பொண்ணையும் தொந்தரவு படுத்தாத. மரியாதையா போய் உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துற வழியை பாரு. வா பாப்பா. அப்பா அப்பா வா, பேசாம வா, அடி வெளுத்துற போறேன். வா. நான் பண்ணின பாவத்துக்கு இதை விட தண்டனை எனக்கு கிடைக்காது. என் மவளை கண்ணு முன்னாடி பார்த்தும் பேச விட மாட்டுக்காள. ச்சே, என்னடா அண்ணி பேசலையா? அதான் சொன்னல, அவ பிடிவாதக்காரி. அவளை சீக்கிரமெல்லாம் என்னைய ஏத்துக்கவும் மாட்டா, என்கிட்ட பேசவும் மாட்டா. என் மவ கிட்ட பேச விடுங்கிறதுக்கே பேச விடாம கூட்டிட்டு போறா. அவ எங்க பேசுவா? அவ ரொம்ப பிடிவாதக்காரிடா. பின்ன நீ பண்ண தப்புக்கு உன்னைய ஒரே நாள்ல மன்னிச்சு ஏத்துக்கணும்னா எப்படி நடக்கும்? தினமும் நடையா நட, வேற வழி இல்லை. நீ பண்ண தப்புக்கு நீ தான் பரிகாரம் தேடணும். இப்பவும் உண்மையிலே மனசு திருந்தி அவங்கள ஏத்துக்கிற ரெடியா இருக்கியா? என்ன முழிக்கிற? உன்னால இன்னும் அந்த ராதாவை விட்டுட்டு வர முடியல. பின்ன எப்படி உன் கூட சேர்ந்து வாழ்வாங்க? அவளும் நான் தாலி கட்டின பொண்டாட்டி தானே, அவளை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இப்ப கூட உனக்கு மைனி வேண்டாம், புள்ள மட்டும் இருந்தா போதும்னு. ஆனா உன்னால ராதாவை விட்டு கொடுக்க முடியாது. என்னடா புத்தி உனக்கு? இங்கிட்ட நிக்க மாட்டுக்க, அங்கிட்ட நிக்க மாட்டுக்க. நான் தான் சொல்றேன் அந்த ராதா சரியில்லைன்னு. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, உன் கண்ணால பார்த்தா நம்புவல்ல. ஒரு அதுக்கு வழி பண்றேன். என்ன முழிக்கிற? நீ முழிச்சுக்கிட்டே இரு. அதுக்குள்ளேயும் உன் மவளும் பொண்டாட்டியும் உன்னைய விட்டு மொத்தமா விலகிட போறாங்க. இப்படிலாம் பேசாதடா, மனசு கஷ்டமா இருக்கு. என்னால என் மவளை இப்படி நடந்து போறத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மவ எப்பவுமே என் கூட தான்டா பைக்ல ஒட்டிக்கிட்டே வருவா. இன்னைக்கு என் மவ அப்பா அப்பான்னு சொல்றா, என் பொண்டாட்டி தரன்னு இழுத்துட்டு போறா. எனக்கு பார்க்கவே வேதனையா இருக்கு. சரி சரி, வருத்தப்படாத. வேற என்ன பண்றது? கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டி உன் கூட சேர்ந்து வாழ்வாங்க. என்னடா சொல்ற? நிஜமாவா? அது நடக்குமா? எல்லாம் நடக்கும். ஆனா நீ அந்த ராதா சனியனை விட்டுட்டு வரணும், அப்பதான் இதெல்லாம் நடக்கும். அம்மா இருடா, நடக்கிறத பேசு, எதையாவது சொல்லாத. அதானே, நீ கூடிய சீக்கிரம் அவளை விட்டுட்டு வருவ, அதுதான் நடக்கும். சரி, நானும் இப்ப கிளம்புறேன், எனக்கும் வேற வேலை இருக்கு. சரிடா, போயிட்டு வா. உன் புருஷன் என்னமோ நான் டபுள் கேம் ஆடுறேன்னு சொன்னானே, எவ்வளவு இருக்கு. இப்ப அவன் எங்க போயிருக்கான்னு விசாரி. ஏமா அப்படி கத்துற? அவர் யாரையாவது பார்க்க போயிருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க போயிருப்பாரு, இல்ல கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நீ அவரை சொல்ற, அவர் ஒன்னே சொல்றாரு. என்னதாமா பிரச்சனை? அண்ணா கட்டி நீ இவ்வளவு மக்கா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. இடி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சொல்றேன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆள் நல்லா நடிக்கிறான், நீ அது தெரியாம லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. என்னம்மா சொல்ற? அவர் ஏன் நடிக்க போறாரு? ஏமா எங்க போனாரு? சரி சொல்லி தான் தொலையேன், தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல. லூசு லூசு, உன் புருஷன் நல்ல நாடகம் போடுறான். அவன் ரெட்டை வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு அலையிறான். அவன் பொண்டாட்டிக்காரி எங்கேயோ கடைக்காட்டுக்கு போயிருக்கா. இவன் வழி மறிச்சுக்கிட்டு பொன்னி என்கிட்ட பேசு பொன்னி, பொன்னி என்கிட்ட பேசு பொன்னி, என் மவளை பேச விடு பொன்னி அப்படின்னு காலில் உழாத குறையா கெஞ்சிக்கிட்டு நின்றுருக்கான். என்னம்மா சொல்ற? பொண்டாட்டிக்காரி எங்க போய் பார்த்தான்? அவட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தானா? உனக்கு யார் சொன்னா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சொல்லுமா. எனக்கு யார் சொன்னானா? என் ஃப்ரெண்டு தான் சொன்னா.
நீ உன் மவளை 2ஆம் தரமா கட்டி வச்சியே, சொல்ல சொல்ல கேட்கலையே. அவன் திரும்ப அவன் பொண்டாட்டி கிட்ட போய் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பொன்னி பேசு பொன்னி, பொன்னி பேசு பொன்னின்னு. உன் மவ கடைசியில ஒத்தையில தான் நிக்க போறா. இது தேவையா உன் மவளுக்கு? என்னத்துக்கு உன் மவளுக்கு அடுத்த வா புருஷன் அப்படின்னு என்னைய அசிங்கமா கேக்குறா. ஆளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. வரட்டு இன்னைக்கு அந்த ஆளுக்கு குடுக்கற குடுல. அப்புறம் அவ பின்னாடி எப்படி போறாருன்னு நானும் பாக்குறேன். ஆமா, நீ குடுக்கற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. நான் சொல்றேன், அந்த ஆளுக்கு ஏன் மேலேயே பழி போடுறான். நீ அதை சரின்னு கேட்டுக்கிட்டு தெரியுற. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா பெத்த தாயை நீ சந்தேகப்படுவியா? சரிம்மா, இப்பதான் தெரிஞ்சு போச்சுல. அந்த ஆள் வரட்டும். அந்த ஆளுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆமா, நீ என்னதான் அவனை மயக்கி இங்க வச்சிருந்தாலும் அவன் பொண்டாட்டிய கண்ட உடனே ஓடிடுறானே. சொன்னா கேப்பானா? அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா அவன் பொண்டாட்டி என்ன கிழிச்சா பின்னையும் அவ பின்னாடி கெஞ்சிக்கிட்டாலே தான். நாய் வாழை நிமித்த முடியுமா? அவனெல்லாம் மாத்த முடியும்னு எனக்கு தோணல. என்னமோ பண்ணு, நான் சொல்றத சொல்லிட்டேன். ராதா, ராதா, இந்த வந்துட்டார்ல, நீ ஏன் பேசிக்கோ, நான் போறேன். மாமியா கிழவி என்னத்தையோ போட்டு கொடுத்துட்டுல போற மாதிரி இருக்கு. என்னத்தை போட்டு கொடுத்தாலோ தெரியலையே. இவ வேற மொரன்னு முறைச்சுக்கிட்டு இருக்கா. ராதா, சாப்பிட்டியாமா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்னாச்சு? சாப்பிட்டியா? எங்க போயிட்டு வரீங்க? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இல்லம்மா, அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொல்லியிருந்தான், ஃபோன் பண்ணியிருந்தான். அதான் அவனை போய் பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு வரேன். கதை விடாதயா, எல்லாம் எனக்கு தெரியும். போய் உன் பொண்டாட்டிக்காரிய பார்த்துட்டு உன் மாவாக்காரிய பார்த்து பேசிட்டு வந்திருக்க. என்கிட்ட பொய்யா சொல்ற? எனக்கு என்னமோ இந்த வீட்ல இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அலையறியோ? வாயில வாரது பூரா பொய். ச்சே. இல்ல ராதா, அவளை ரோட்ல பார்த்தேன். நான் அவகிட்ட ஒன்றும் பேசல ராதா. என் மவ கிட்ட தான் போய் பேச போனேன். வாய மூடு. ஏன் இப்படி நடிக்கிற? பொண்டாட்டி கிட்ட போய் நீ கெஞ்சல, பொன்னி என்கிட்ட பேசு, பொன்னி என்கிட்ட பேசுன்னு. அது நிப்பாட்டு. பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேணும். யார்கிட்ட போய் சொல்ற? அதுவும் என்கிட்ட. ச்சே, உனக்காக என் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சம் பாரு. என்னைய சொல்லணும். இல்ல ராதா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் அவட்ட வேற எதுவும் பேசல. என்ன பொண்ணி எப்படி இருக்க, என்கிட்ட பேசுன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளேயும் அவ என் மாவளையும் எழுத்துட்டு போயிட்டா. அவ ரோசக்காரி, அதான் அவ பசாடி போயிருக்கா. இங்க நம்ம வீட்ல அப்படியா இருக்கு? எல்லாம் நாக்க தொங்க போட்டுட்டுல அலையுது. என்னமோ அலையுமே அத மாதிரி. என்னத்த சொல்ல? உங்க அம்மாவை வாய் அடக்கி பேச சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்னைய நாய்கிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீனும் கேட்டுக்கிட்டு இருக்க. நல்லா சொல்லதான் செய்வாங்க. நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா சொல்லிட்டாங்க. சொல்றத கேட்டு ஒழுங்கா இங்க இருக்கணும். இதை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 பொண்டாட்டியும் வேணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒண்ணே இங்க இருங்க. இருக்கணும்னா மரியாதையா இங்கே அடங்கி இருக்கணும். இல்லனா அங்க மக்க போங்க. 2ல ஒண்ண பண்ணுங்க. அதை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தொஸ்கு வச்சுக்கிட்டு அலையலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? என்ன படுத்தி எடுக்கிறாளுவோ. ஒரு இடத்துலயாவது நம்மள நிம்மதியா இருக்க விடுதாளுவா. ச்சே, என்ன செய்ய? வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு இருந்தா என்ன செய்ய? என் நிலைமை படு மோசமா தான் இருக்கும். நம்மளால வாய் பேச முடியுமா? அங்கிட்டும் இங்கிட்டும் அடியும் மிதியும் வாங்கித்தான் ஆகணும். ஒழுங்கா இருந்தா சிறக்கிறவன் ஒழுங்கா சிறப்பானா? ஐயோ சாமி, நான் ஒண்ணுமே பேசல. வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. தலை வலிக்குமா? ஒரு டீயை போட்டு கொண்டாமா. சை, மனுஷனை நிம்மதியா இருக்க விடுதுவளா? படுத்தி தான் எடுக்குது. எங்க போனாலும் மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. ஏட்டி வசந்தி, என்ன உன் ஆத்தனார்காரி பேர்க்காளா? அது ஏன்க்கா கேக்குறியே? அவளை அனுப்புறதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடு. நீங்களும் வாங்கலங்கிறா. எங்க இருந்து நான் போவேன்? மவளை கூட்டிட்டு போனா அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். சும்மா வெளியே தானே போயிட்டு வான்னு சொன்னா எங்க கேக்குறா? குடஞ்சி கேட்கா. அவளை அனுப்பி வைக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிப்போச்சு. அப்படிதான் கேப்பாட்டி. என்ன செய்யறது? கொஞ்ச நாள் பொறுமையா போ. வேற என்ன பண்றது? எப்படியாவது அவ புருஷன் கூட சேர்த்து வச்சிடணும். ஆமாக்கா, அவளை துரத்தி முடிக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நானும் அதை தான் நினைக்கேன். ஆனா இவ காதுல மட்டும் நம்ம பேசுறது விழுந்துச்சு, நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அவதான் நான் புருஷன் கூட எல்லாம் போக மாட்டேன்ட்டு கிடக்காள. அந்த ஆளு எக்கடும் கெட்டு போகட்டும், இனிமே அந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறா. அப்படிதான் சொல்லுவா. கோவம் இல்லாமலாம் இருக்கும். நானா இருந்தா இந்நேரம் கொன்னே போட்டிருப்பேன். அவளா கண்டு இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கா. பிறவு கோவம் இருக்க தானட்டி செய்யும். பாவம் அவ. ஒரு பிள்ளை வேற இருக்கு. அறிவு கட்டவன் இந்த வேலையை பாப்பானா? ஈட்டி வாய் முடிக்கிட்டு இருட்டி. அவ வாரா, நீ ஒன்னையும் காட்டிக்காத. ஏ வசந்தி,
ரம்யா அம்மாவா இருக்கா பாரு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சேலை எடுக்கணும். நாம கடைக்கு போவோமா? அதுக்கு என்னக்கா, போயிட்டா போச்சு, வேற என்ன செய்ய? நேரமும் போகணும்ல. எப்போன்னு சொல்லுங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெடியா இருக்கேன். போயிட்டு வந்துருவோம். ஏ பொன்னி, எங்க போயிட்டு வர? அம்மையும் மோனும் எங்க போயிட்டு வரியே? கடைக்கு தாங்க போயிட்டு வரோம். வேற எங்க போவே? கடைக்கு தான் போனோம். எடி கடைக்கு போனாங்கற? கையில ஒரு பொருளும் வாங்காம சும்மா வந்திருக்க? ஆமா பொன்னி, உன்னைய சாமா வாங்கிட்டு சொன்னேனே, நீ வெறும் கையோட வந்திருக்க. எடி என்ன, எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்க? கேட்க தானே செய்யற. கடைக்கு போலையா? திரும்ப வந்துட்டியா? எடி என்ன, சொன்னாதானே தெரியும். எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்க? இல்ல ஆத்திரமா தாங்க வருது. எங்க போய் சொல்றியே? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் அப்படியே வந்துட்டேன். என்னாச்சு? கடைக்கு தானே போனேன். கடைக்கு போயிட்டு வர சொன்னா அதுக்குள்ளேயும் என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு வந்திருக்க? யாரும் எதுவும் சொன்னாங்களா? என்னாச்சு? சொன்னா தானே தெரியும், சொல்லு. அத்தை, அப்பா வந்தாரா? அப்பா வந்து என்கிட்ட பேசினாரா? அம்மாக்கு கோபம் வந்து என்னைய இழுத்துட்டு வந்துருச்சுட்ட. இடி வாய முடிய என்னமா வருது? யாருக்கு உனக்கு அப்பா? அப்பா நப்பான்னு ஏதாவது சொன்னேன் அடி பிடிச்சிட போறேன். சொல்லிக்கிட்டே வரேன். எவ்வளவு திமிர் இருந்தா அந்த ஆளை இன்னும் அப்பா அப்பாங்க. இப்போ நீ கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு பச்சை பிள்ளைகிட்ட இந்த பேச்சு பேசுற? சின்ன பிள்ளை அது, அதுக்கு என்ன தெரியும்? உனக்கு உன் புருஷனை பிடிக்காம இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு அவர் தானே அப்பா. நீ என்ன, உனக்கு பிடிக்காட்டா நீ பேசாம இரு. அதை விட்டு போட்டு அவளையும் பேசக்கூடாதுன்னு அது என்ன அவளை அடிப்பையமைப்பாங்கிற? என்ன பழக்கம் இது? அப்படிலாம் பேசாத. நல்ல கேளுக்கா, இவளுக்கு அவர் வேண்டாம், அந்த பிள்ளைக்கு அப்பா வேண்டாம்னு போயிருமா? அது என்ன பழக்கம்? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறா. மோன் கோபத்தை அவகிட்ட காட்டுவியோ? இனி என்ன பண்ண சொல்றிய? அந்த ஆளு சொல்ல வேண்டாம் தானே ஒதுங்கி இருக்கோம். பின்ன எதுக்கு எங்க கண்ணுக்கு எதிராக வராரு? பெத்த பிள்ளை அவர்கிட்ட தானே இருந்துச்சு, ஒழுங்கா பார்த்தாரா? சரி கட்டுனாரா ஒருத்திய? அவ கூட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அங்கிட்ட இருக்க முடியல, இங்கிட்ட இருக்க முடியல. இப்போ வந்து அப்பா உரிமை கொண்டாடிட்டு வரான். இவனை என்னன்னு சொல்றிய? இது நீ கேக்குறதுலாம் வாஸ்தவமான பேச்சுதான். ஆனா அது பச்சை பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? கொஞ்சமாவது அறிவு இருந்தா பச்சை பிள்ளைகிட்ட நீ இப்படி பேசுவியா? அதுக்கு அப்பா அவர் தான். சரி பேசிட்டு போறா, உனக்கு பிடிக்கல நீ பேசாத, அவ பேசிட்டு போறான்னு விட. அது எப்படி விட முடியும்? என் மாவட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு அந்த ஆளு? என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டாரா? இல்லல்ல, என் மாவா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. நான் போய் கூட்டிட்டு வந்த பிறகு இன்னைக்கு என் மாவை என் கூட சந்தோஷமா இருக்கிறது பொறுக்கல. இப்ப ஏதோ திட்டம் போட்டு என் மாவளை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஐடியா போடுறாவோ. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சும்மா இருங்க. அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. அத நைஸா பேசி கூட்டிட்டு போலான்னு வந்திருப்பாரு. வேற எதுக்கு வந்திருக்க போறான்? பொன்னி, அப்படி எப்படி போக விடுவோம்? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்காது. நீ எதுக்கு கவலைப்படுற? சின்ன பிள்ளை பேசினா பேசிட்டு போகுது. அதுக்கு அப்பாவை தேட தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மா சேர்ந்து வரும்போது இவ தனியா இருக்கும்போது ஏக்கம் இருக்காதா? உனக்கு வேண்டான்னா நீ கம்முன்னு இரு. அவ பேசிட்டு போறான்னு விடு. சும்மா இருங்க மேனி. இனிமே எனக்கும் என் பிள்ளைக்கும் யாரும் கிடையாது. நானும் தனியா தான் இருக்க போறேன். என் மாவன் என் கூட இருக்க போறா, அவ்வளவுதான். இடி சொல்றத கேளு, பிடிவாதம் பிடிக்காத. நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படி பேசுற? ஏக்கா போதுங்கா, நான் பட்ட வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். இதுக்கு மேல இங்க படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் வேலைக்கு போய் என் மவளை நல்லா படிக்க வைக்கணும். அது மட்டும்தான் என் எண்ணத்துல இருக்கு. அந்த ஆளோட நினைவு எதுவும் என் மனசுல இல்லை. நான் சுத்தமா அதை அழிச்சிட்டேன். தயவு செஞ்சு நீங்களும் அதெல்லாம் மறந்துடுங்க. என் மவ சின்ன பிள்ளை, அவ வளர வளர அவ என்னைய புரிஞ்சுக்குவா. என் மவ மட்டும்தான் எனக்கு. என் பிள்ளைய நான் நல்லா வளர்க்கணும். அந்த ஆளை பத்தி தயவு செஞ்சு இங்க பேசாதீங்க. ஏய் வா, உனக்கு சாப்பிட ஏதாவது தரேன் வா. இக்கா, இவ என்னக்கா பிடிவாதமா பேசிட்டு போறா? நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது போல இருக்கு. என்னடி செய்யறது? அவ பட்ட வேதனை அவ்வளவு தூரம், பிறகு அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடுன்னு சொன்னா எப்படி போட முடியும்? வலியும் வேதனையும் பட்டவங்களுக்கு தான் தெரியும். என்ன செய்யறது? இந்த ஆம்பளைங்க ஈஸியா மனசை மாத்திக்கிறாங்க. அவளால மாத்திக்க முடியல. அவளை கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பேசி பேசி தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். பொறுமையே இரு. அத்தையம்மா என்னாச்சு? பொன்னி சிஸ்டர் எதுக்கு கோவமா இருக்குது? அத்தையம்மா அத்தையம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேஸ்மா, நீ விடு. அவ கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருப்பா, அப்புறம் சரியாயிரும். இல்லை அத்தையம்மா,
என்கிட்ட அது பேச மாட்டேங்குது. நான் கூப்பிட்டது சிஸ்டர் காஃபி குடிக்குது சொல்லிச்சு. அது ரூமுக்குள்ளே போயிருச்சு. நான் தட்டுச்சு, அது திறக்காது. இக்கா என்னக்கா சொல்கிறா? கதவை போய் தட்டி பார்த்தாலாம் திறக்க மாட்டேக்காலாமே. இக்கா என்ன செய்யறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேஸ்மா, கொஞ்ச நேரம் அவளை அப்படியே விடு, அவ சரியாயிருவா. நீங்க யாரும் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் கோவத்தில் இருப்பா, அதான் அவன் மவ கூட இருக்கால, அதெல்லாம் சரியாயிருவா. ஆமாம் அத்தையம்மா, அக்கா சொல்லிச்சு, பாப்பா பாடம் படிக்குது நீ போகுது சொல்லிச்சு. ஏன் அதான் சொல்லியிருக்கால, அவன் மவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாளா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பேசு, இப்போ எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் அமைதியாக அவளை இருக்க விடுங்க. இல்லைதா சிஸ்டர், வீட்டுக்கு வருது, காஃபி குடிக்குது, வடை சாப்பிடுது. வாங்க சிஸ்டர், வந்து காஃபி குடிக்குது, வடை சாப்பிடுது. யார் வடை சுட்டா? நீயா சுட்ட? என்ன வடை சுட்ட? உனக்கு வடையெல்லாம் சுட தெரியுமா? இல்லைதா சிஸ்டர், வடை சுட்டுது இல்லை, வடை செய்தது நீ வருது, வடை சாப்பிடுது. வடை நான் செய்தது, ஹஸ்பண்ட் செய்தது, 2 பேரும் சேர்ந்து செய்தது. நீ வந்து வடை சாப்பிடுது, காஃபி குடிக்குது, வருது சிஸ்டர். ரேஸ்மா, வடை சுட்டது தான் சொல்லுவாங்க, வடை யார் சுட்டான்னு தான் சொல்லுவாங்க, வடை செய்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. சரி எக்கா வாக்கா, அவன் என்னதான் வடையை சுட்டிருக்கான்னு போய் பார்ப்போம். என் மவனும் சேர்ந்துலாம் சுட்டானா? எக்கா வா. சரி ரேஸ்மா போ, நான் வருது, வடை சாப்பிடுது, காஃபி குடிக்குது, வா போவோம். தேங்க்யூ சிஸ்டர், வருது வருது. பரவாயில்லடி, நீ அங்கேருந்து மருமவா கட்டிட்டு வந்தாலும் உன் மருமவா நல்லா உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறா. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? ஆமாக்கா, ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, அவள் எவ்வளவோ மாற்றிக்கிட்டா. நல்ல பிள்ளை தான்க்கா. ஆரம்பத்தில் நான் தான் அவகிட்ட ரொம்ப மல்லுக்கு நின்றுருக்கேன். இப்போ நினச்சாலும் அதான் எனக்கு தான் சிரிப்பு வருது. எக்கா ஆனால் பாசை தான் மாறவே மாட்டேக்கா, இன்னும் தூன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய சொல்கிற? கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமா இருக்கும். இவ இல்லைனாலும் எனக்கு கையொடிஞ்சாப்புல ஆயிரும். ஏடி பாசையா முக்கியம்? பாசை சும்மா ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். பாசைக்கு இங்கே என்ன முக்கியத்துவம் வேண்டி கிடக்கு? அவள் பேசுறது உனக்கு புரியுது, நீ பேசுறது அவளுக்கு புரியுது, அதை விட அங்கே வேற என்ன இருக்கு? சும்மா எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காத, வா போவும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆமாம், எனக்கு அவள் பேசுறது புரியுது, அவளுக்கு நான் பேசுறது புரியுது, வேற என்ன வேண்டி கிடக்கு? சரி வாங்க போவோம்.